நான்டா துவா கேட்கிற எல்லா மனைவிமார்களுக்கும் இப்படி மாப்பிள்ளை தான் கிடைக்கணும். வேற 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 இந்த உங்களோட உண்மை சரியில்லைப்பா, இந்த மாப்பிள்ளை என்ன பதில் சொல்லணும்? சண்டையும் குடிக்கூடாது. அம்மா இங்கே வாங்கம்மா, அப்படி இருக்கலாம் தான், ஆனால் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு தாய் மாதிரி தானே. ஏன்னா ஆட்டுக்கு முதல்ல வந்தது காது தானேம்மா, பொறவு தானேம்மா கொம்பு வந்துச்சு. ஏன் அம்மா காது மாதிரிம்மா, நீங்க வைஃப் எனக்கு கொம்பு மாதிரி. எனவே முதல் வந்த காதை கொம்பால மறைக்கலாமா? துவா செஞ்சுக்கோங்க, அவங்களோட துவாவை பெற்றுக்கொள்ற பாக்கியம் அல்லவா சொல்லணும். இவர் சொல்றாரு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் டிசம்பர்ல வாரம் தானே, நான் பிப்ரவரியில வாரம் தானே, நான் பார்த்துக்கோ எனக்கு தெரியும் எங்கம்மா தாரு. ஒரே தரட்டு நீங்க ஒன்று யோசிக்க வேணாம். டார்லிங் வேற ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றை விட பெரியவர்களே, சகோதரர்களே, ரமதான் வருஷம் வருது, 30 நாளோட அது டாட்டா காட்டிட்டு போகுது. என்ன ரமதான் கேட்டா எல்லாரும் சொல்றாங்க ரமதான் இந்த முறை கோழி கஞ்சி. எப்பயும் குவைத் வரலாற்று இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கல, நல்ல இஃப்தார்லாம் பண்ணும். அது மாதிரிதான் லைலத்துல் கத்ரான சாப்பாட்டு நல்ல சனம், ஷஹருக்கு நல்லா. இதைத்தான் சொல்றாங்களே தவிர இந்த ரமலான்னா என்ன, ரமலானி மூலமாக அதை தருகின்ற அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கின்றான்? ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்குது. நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய காரியம் பிழையாகும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நாட்டில் கல்யாணம் கட்ட போற ஒரு பையன் கட்ட போற, அடுத்த வாரம் நிக்காகாம என்ன திடீர்னு கல்யாணம் கட்ட முடிவு செஞ்சிட்டேன். அவன் சொன்னானா சும்மா தெரியாதா அப்படின்னா, என்னடா தெரியாதவனுக்கு போய் பொண்ணை கொடுத்தா என்ன ஆகும்? உனக்கே தெரியல என்னத்தை கல்யாணம் கட்ட போறேன்னு. ஆனா இலங்கையில் உள்ளவங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தை சொல்லுகின்ற போது கபில்து நிக்காஹ, இவளின் நிக்காகை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்வார்கள். சிங்களத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் நிக்காங் ஆவா, சும்மா வல்ல. ஆனா ரொம்ப மனவாளர்கள் அந்த சமயத்துல சொல்றப்போ நான் காதை நல்லா கூர்மையாக்கி கேட்பேன், எனக்கு அப்படித்தான் கேட்குது இவனுக்கு சொல்றது. கபில்து நிக்காங் ஆவா, சும்மா வந்து பூந்த வெக்கேஷன்ல வந்த நேரம் சும்மா வந்து பூந்த, எல்லாம் அவங்கதான். காசு பணம் வீடு கழுத்துல போட்டு எல்லாம் அவங்கதான். அதனால நான் நிக்காவா. அப்ப அவங்களுக்கே நோக்கம் தெரியாது. அப்பனுக்கிட்ட கேட்க, அப்பன்னா யாரு? பிள்ளைய பெற்றவன், அவர்கிட்ட கேட்கணும். பையனுக்கு கல்யாணம் வருதாமே, என்ன திடீர்னு கல்யாணம் கட்டுறது முடிவு செஞ்சிட்டீங்க? அவன் சொல்றான், பாருங்க நம்ம இன்னைக்கோ நாளைக்கோ மண்டையை போட்டுருவோம், ஹயாத்தோட இருக்கிற நேரத்திலேயே உனக்கு முடிச்ச போட்டுறணும். அதுக்கு தான் படிக்காரு. அவனுக்கும் நோக்கம் தெரியல, அப்பனுக்கு தெரியல, பிள்ளையும் தெரியல. யாராவது நீங்க படிச்சுக்கிறீங்க இல்ல? கல்யாணம் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவாமே. கல்யாணம் கட்டுங்கள் என்று குர்ஆனை சொல்லிட்டான். அப்பதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அத்தோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, உலமாக்கள் சொல்ல கேட்டிருக்கோம், அன்னிகாஹு மின் சுன்னதி, கல்யாணம் என்பது என்னுடைய சுன்னத் என்று சொல்லியிருக்காங்களா. அதான் அல்லாஹ்வுடைய உத்தரவையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் பின்பற்றணும் இல்லையா? அதுக்கு தான் கல்யாணம் பண்ண போறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடலாம் இல்லையா? இதை விட்டுட்டு சும்மா தெரியாதா முடிச்சு போட போறாரு இவர், சும்மா தெரியாங்காரு. அப்படியெல்லாம் முடிச்சா there is not a family. கல்யாணம் கட்டிட்டா என்னங்க கபில்த்து சொல்லிட்டு என்னது, become a family. இவன் சும்மா போறவ பாருங்க, அது ஃபேமிலி ஆகாது, become a பேமுலி. அவனும் பேமுலி முடிக்க போறான், இவனும் பேமுலி முடிக்க போறாங்க. நோக்கம் தெரியணும், நோக்கம். அது மாதிரி ரமலான் நோன்பு நோக்க சொன்னது குர்ஆன். என்ன நோக்கம்? அஜல்ட்ட சொல்லுங்க, தெரிய இவ்வளவு வருஷமா நோன்பு பிடிச்சிருக்காரு. ரொம்ப ஷார்ட்டா அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன். அதான் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பிருப்பதன் மூலமாக நீங்கள்
இரையச்சம் உள்ளவர்களாக மாறணுங்கிறதுக்காக. ரமலான் வந்துட்டா வளமையை விட இரையச்சத்தை உண்டாக்குகின்றவராக ஆகணும். ரமலான் இவரிலே தக்வாவை இரையச்சத்தை உண்டாக்க வேண்டும். அதாங்க ரமலான். ரமலானின் மூலமாக அல்லாஹ்வுடைய பயம். ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஜனங்கள்ல யாரு? சிவபெருமான சுப்பிரமணியம் இல்ல, நம்ம ஆளுங்க. வளமையாவே நம்ம என்ன எல்லாம் கண்ணா பின்னான் தான் இருக்கு. மறுவ ரமலான் தான் வளமையாவே நம்ம கண்ணா பின்னான் தான் இருக்கும். ரமலான்ல என்னப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படி நினைக்கிறார். இல்லை, ரமலானை கண்ணியப்படுத்துவதும் ஈமானின் குணம், தக்வாவின் அடையாளம். ஆசைகளை அடக்குவதும் யாருக்காக? ஏன்னா நீங்க எல்லாம் அப்படி சத்தம் போட்டீங்க, நீங்க எல்லாம் வந்து பாக்குறீங்க, நீங்க வாட்ச் பண்றீங்கிறதுக்காக நாங்க அங்க நுழைய மாட்டோம் நினைச்சுட்டீங்களோ? எங்க ஆசைப்பா? மை கார் மை பெட்ரோல். நீ யாரு? இன்னொருத்தர் சொல்றான் பயமா இருக்குது, பயமா இருக்குது. என்ன அரபி கையை வைக்கிறவான்னா, அரபி தூக்குல போட்டுருவான்னா? இல்ல இல்ல, அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணுமே. அதாங்க தக்குவா. இதை உணர்த்த வேண்டும். கேமரா 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 கேமரான்னு குர்ஆன்ல வந்துச்சு. பார்த்து 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 கேமரா போட்டிருக்காங்க, கேமரா போட்டிருக்காங்க. உடனே அவுலியாவாவிட்டார். ரொம்ப வேகமா வந்தவர் திடீர்னு குறைச்சிட்டார். கேமரா போட்டிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ல மேலே இருக்கார். ஒரு ஆளு கிடையாது, மனுஷனே கிடையாது, ஜாமான ஆளுகளே. நண்பர் சொல்றாரு, அதில் ஒரு கரண்டி எடுத்து அமத்து, இடுப்புல இதை தூக்கி அமத்து அமத்து. எங்க அமத்துறது? கேமரா போட்டிருக்கான், கீழே போன மாட்டிக்கிறேன். ஆசைதான் கரண்டி அமத்துறதுக்கு, ஆனா கேமரா வச்சிருக்காங்க, கீழே போனா மாட்டிக்கிறதுமே என்கிற பயம் அவரை தவறில் இருந்து தடுத்ததுச்சா இல்லையா? இது மாதிரி தக்குவா 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 தக்குவான்னு சொல்லி, ஆனா தக்குவான்னா உருவாயிருக்கு. மஸ்ஜிது தக்குவா, தக்குவா ஹோட்டல், தக்குவா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அந்த வந்திருக்கு. இரையச்சம் உள்ளத்துக்குள்ள வரவில்லை. அத்தக்குவா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தக்குவா என்பது இங்க இங்க வரணும். எங்க? இங்க உள்ளத்துக்குள்ள. இதயம் என்பது தக்குவா வாழும் இடம். கல்வி என்பது தக்குவாவை தேக்கி வைக்கின்ற இடம். அங்கிருந்து இது வரணும். வந்தா என்ன நடக்கும்? உங்களை தவறு செய்ய விடாது. எனவேதான் இந்த உபதேசங்கள் காலத்துக்கு ஏற்றவாறு ஊடகத்தின் தேவை அறிந்து இது போன்ற காரியங்களை ஆற்றுவதெல்லாம் காலத்தின் தேவை. காலத்தின் மிகப்பெரிய தேவை தக்குவா, இரையச்சம். இரையச்சம் இல்லாதால் தவறே உருவாகிறது. தவறுகளை நிறுத்த எத்தனை நீதிமன்றங்கள் உருவானாலும், எத்தனை போலீஸ் நிலையங்கள் உருவானாலும் தவறுகளை நிறுத்த முடியாது. இரையச்சத்தை உண்டாக்குங்க. அல்லாஹ் பார்த்திருக்காப்பா. நாங்கெல்லாம் சின்ன காலத்துல எங்க உம்மா மாதிரி அந்த நாள் அப்படித்தான் சொல்றேன், பொய் சொல்லாத எல்லாம் வாழை சுட்டுவான் அப்படிம்பாரு. அப்படித்தான் உண்டாக்குனாங்க. காலப்போக்கில் எல்லாம் போய் இப்போ ஒரு புதுமையான நாகரிகம் நிறைந்த அறிவு தலைக்கு மேல் வெள்ளமாக ஓடுகின்ற காலம். பிள்ளைங்க கூட சொல்லுது, அப்படி அல்லாஹ் சுடுவான்லாம் பயம் காட்டாதீங்க, அல்லாஹ் அப்படியான பயங்கரவாதி அல்ல. பெற்றோர்கள் சொல்றாரு, பாத்தீங்களா நாலேஜ் நல்ல படிச்சா பையன். இது வளர வளர தைரியம் வளர வளர என்ன வரும்? திமிரு வரும், பாவத்தை செய்வான். எனவே தக்வா என்பது இதயத்தில் வர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாலே மௌலவி அவர்கள் வர்ணித்த அந்த உயர்ந்த சுவனமே இரையச்சத்துக்குள்ளால்தான் இருக்கு. பாஸ்போர்ட் இல்லாம கபிரிஸ்தான் மட்டும்தான் போவேன். கபிரிஸ்தானுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. ஆனால் பாகிஸ்தான் போக முடியாது, கபிரிஸ்தான் போலாம். பாகிஸ்தான் போவதா இருந்தால் பாஸ்போர்ட் தேவை, குவைத் வரதா தேவை. இதே போல ஜன்னத் தக்வா, இரையச்சம். நீங்க எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவராக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், அறிவும் ஆற்றலும் அல்ல. என்ன யாருல நானே பெரிய அறிவாளி ஆற்றல் உள்ளது, எனக்கிட்ட போயிட்டு இந்த டிக்கெட் எல்லாம் கேட்கறாங்க கிடையாது. இரையச்சம், இறை உணர்வு, அல்லாஹ்வின் பயம், அதுதான் அவர்களை சுவனத்துக்குள் அழைத்து. அது மாத்திரமல்ல, ஒரு கான்பரன்ஸ்ல பெரிய பெரிய முக்கியமான ஆளுங்கெல்லாம், வெளிநாட்டு தூதுவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்க இடத்துல நம்மளுக்கு சீட்டை போட்டு மோலானா நீங்களும் உட்காருங்க கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? எனக்கு
என்ன அறியாம ஜுப்பா கலண்டு ஒழுனாலும் வந்துடும். நான் வர்ற வரத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ பால்ச வியாதி வந்த மாதிரி இருக்கும். ஜனங்களும் அந்த முழு சபையை பார்க்க மாட்டார்கள். இவரை பாரு, இவரை பாரு, இவர் இப்படி உள்ள போனாரு. போறதுக்கு காரணம் உண்டு. நாளை மறுமையில் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த நிழலும் இல்லாத நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு 7 கூட்டத்தாருக்கு மாத்திரம் தன்னுடைய நிழல், விஐபிஸ் only, விஐபிஸ் only, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதில் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் வர்ணித்தார்கள், 7க்குள்ளே உண்டு. ரஜுலுன் தஅத்து இம்ராஅத்துன் ذات منصب وجمال فقال إني أخاف الله. ரொம்ப சின்ன விஷயம், எவ்வளவு பெரிய வாய்ப்பு. ஒரு பெண் அழகு சௌந்தரியமும் செல்வமும் உள்ளவள். அழகுன்னா வெறுமனே சும்மா ஒரு ஹவுஸ்மேட் மாத்திரம் மாதிரி. அளவோடு சொத்து பத்தும் என்றால் ஒரு அரபி வீட்டில் இருக்கிற அவர் வீட்டுக்காரி மாதிரி எல்லாம் இருக்கு. வீடு வாசல் காணி பூமி சொத்து செல்வம் அது மாத்திரமல்ல அழகுதான். அவள் உங்கள் அழைக்கிறார், அவள் உங்கள் அழைக்கிறார். இந்த மாதிரி சான்ஸ் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அப்படின்னு புரிந்துடக்கூடாது. நானா போன